ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சாப்டர் 28ல் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்டரோட பிகினிங்கே ஈனோஜின் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் கோஜி டீச் பண்ண அந்த ஒரு ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி காட்டுறாரு. சொன்ன மாதிரியே ஒரே நாளில் அதை பர்ஃபெக்டும் பண்ணுறாரு. இதை பார்த்த கோஜி, பரவாயில்லையே, நான் நினச்சதை விட நல்ல அவுட்கம்மை கொடுக்குறியேன்னு சொல்ல பொருட்டோவும் ஆச்சரியப்படுறாரு. சொன்ன மாதிரி செஞ்சு காட்டியிருக்க, குட்டுங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஈனோஜின், நான் இதை லீஃப் வில்லேஜுக்காக தான் பண்ணுறேன். நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே ஹீமாவரி தான். இதனால் நான் உன்னோட துரோகத்தை மறந்துட்டேன்னு நினைக்காத பொருட்டோ உசுமாக்கின்னு சொல்கிறாரு. அதுக்கு பொருட்டோ, நானும் உன்னை மதிக்கலாம் இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன். ஈமாவாரியை நீ அழ வச்சா நான் உன்னோட மண்டையை ஷேவ் பண்ணி மொட்டையாக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைகிறாரு. அதுக்கு ஈனோஜின், இவன் என்ன இப்படி பேசுகிறான், இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு இவனுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா இவன் தான் அவனோட குடும்பத்தையே நாசம் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவர் இப்படி பேசும்போது அங்கே பொருட்டோ இல்லை. கட் பண்ணால் இன்டரகேஷன் சீனை நமக்கு காட்டுறாங்க. அங்கே கோனாமருவை கோபு கொஷின் பண்ணி முடிக்கிறாரு. அடுத்து மிட்சுக்கியோட டர்ன். ஸோ அவர் உள்ளே வராரு. இதை பார்த்த சாய் சென்சரி யூனிட்டை கூப்பிட்டு, கோனாமரு ரீசண்டாக யார் கூடயாவது மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸு மூலமாக கம்யூனிகேட் பண்ணறான்னு கேட்க அவங்க அதுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேம் டைமில் கோபு மிட்சுக்கி கிட்ட கொஷின்ஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. காட்சிகள் மாறுது. பொருட்டோக்கு அவரோட நியூ ஸ்வாட் கிடச்சிருச்சு. சுமிரே இதோட ஸ்பெஷாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஸ்வாட் பொருட்டோவோட சாக்ராவை அப்சர்வ் பண்ணி ஒரு ஆரா ஸ்வாட் மாதிரியே ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரியே இது ஆல்மோஸ்ட் ஆரா ஸ்வாடுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. முக்கியமாக இந்த ஸ்வாடை பொருட்டோ, சுமிரே, சாஸ்கேவை தாண்டி யார் எடுத்தாலும் இது அவங்க சாக்ராவை பயங்கரமாக அப்சர்வ் பண்ணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலையும் ஃபியூஸ் பண்ணி இருக்கிறதா சுமிரே சொல்கிறாங்க. பட் அது என்னன்னு நமக்கு ரிவீல் பண்ணலை. காட்சிகள் மாறுது. ஷிகமாரு ஷிகடாய் கிட்ட டிவைன் ட்ரீஸ் அண்ட் பொருட்டோன்னு எல்லாத்த பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மிஷனை கேரி பண்ண உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதுங்கிற மாதிரி ஷிகமாரு சொல்கிறாரு. இந்த மிஷனில் பொருட்டோவும் அவங்களோட சேர்ந்து ஃபைட் பண்ண போகிறத கேட்டு ஷிகடாய் கடுப்பாகிறாரு. லார்ட் 7th கொல்ல ஒருத்தனை நம்ம டீமில் ஏன் சேர்த்துக்கணும், அவனை எப்படி நீங்கள் மன்னிச்சிங்கிற மாதிரி ஷிகடாய் ஷிகமாரு கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஷிகமாரு, நான் இந்த இடத்துல நருட்டோ இருந்திருந்தா எப்படி முடிவு எடுப்பாரோ அப்படி தான் எடுக்கிறேன். வில்லேஜோட சேஃப்டிக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். உனக்கு இந்த மிஷனை பண்ண பிடிக்கலன்னா போயிட்டே இருங்கிற மாதிரி சொல்ல ஷிகடாய் ஒரு வழியாக இந்த மிஷனுக்கு சம்மதிக்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஈனோஜின் கோஜி கிட்ட சில கேள்விகளை கேட்குறாரு. அதாவது நடக்க போகிற ஈவெண்ட்ஸ் பற்றி உனக்கு தெரியுதுன்னா நீ ஏன் கம்மியான இன்ஃபர்மேஷனை தர, டீட்டெயில்டாக சொன்னால் அந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ண எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு ஈனோஜின் கேட்குறாரு. கோஜி எக்ஸாம்பிளோட ஈனோஜினுக்கு விளக்குறாரு. அதாவது ஜூராவை ஃபேஸ் பண்ணி நீ சாக போகிறன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்னு நினைக்கிற. நீ எசிடேட் பண்ணியிருப்ப, உன் கால் நடுங்க ஆரம்பிச்சிருக்கும், நீ பயப்பட ஸ்டார்ட் பண்ணியிருப்ப. எண்டிங்கில் நீ ஜூராவை ஃபேஸே பண்ணியிருக்க மாட்ட. ஹேமாவரியும் ஜூராக்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருக்க மாட்டா. அவளோட பவர்ஸும் அவைக்காகி இருக்காது. ஸோ நான் பார்க்குற ஃப்யூச்சர் பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொன்னால் அது நடக்காமல் போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோஜி சொல்கிறாரு. சைட் கேப்பில் கோஜி இந்த பேட்டில் பற்றின எல்லா டைம்லைன்ஸையும் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு டைம்லைனை நமக்கு காட்டுறாங்க. அங்கே ஐடா டிவைன்ட்ரியாக மாறி இருக்காங்க. ஹேமாவரி இறந்து போயிருக்காங்க. ஈனோஜின் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இப்படி ஒரு விஷயம் ஒரு டைம்லைனில் நடந்திருக்குங்கிற விஷயத்த இவர் ஒரு ஃப்ளோவில் ஈனோஜின் கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. காட்சிகள் மாறுது. இப்போது ஷிகமாரு இந்த மிஷன்ஸ் பற்றியும் இதில் யாருக்கு என்ன ரோலுங்கிறத பற்றியும் சொல்கிறாரு. முதல் விஷயம், இந்த மைண்ட் டிரான்ஸ்மிஷன் கம்யூனிகேஷன் அன்அஃபிஷியலானது. அதனால் இது ரெக்கார்ட்ஸ்குள்ளே வராது.
என் வாய்ஸை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் தான் இந்த மிஷனில் இருக்கீங்கன்னு ஷிகமாரு சொல்ல, ஹேமாவாரி, ஈனோஷிகச்சோ, ஐடா, டேமன், கவாக்கி, சரடா, பொருட்டோ, கோனஹமரு, மிட்சுகி, டெல்டா, அமோடோ, சுமிரேன்னு நிறைய பேரை நமக்கு காட்டுறாங்க. இது மூலமாக இவங்கெல்லாம் இந்த மிஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்யூனிகேஷன் ஈனோஜினோட ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் ஜுட்ஸு மூலமாக நடக்குது. இது எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். ப்ளஸ் மாமுஷி அவனோட சாக்ரா ட்ரேஸை எரேஸ் பண்ணுறதால யாருக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. பட் ஈனோஜினோட நியூ ஜுட்ஸுவால் மாமுஷியோட வைப்ரேஷன்ஸை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது மூலமாக அவன் இருக்கிற இடத்த பின் பாயிண்ட் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் போய் த்ரெட்ஸை எலிமினேட் பண்ணணும்னு ஷிகமாரு சொல்கிறாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது மாமுஷி லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்துட்டான். இதை ஈனோஜின் அனௌன்ஸ் பண்ணுறாரு. பொருட்டோக்கும் தகவல் போகுது. அவர் மாமுஷிக்கு அகைன்ஸ்டாக போகிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐடா ரொம்ப கவலைப்படுறாங்க. பட் டேமன், நீ எதுவும் யோசிக்காத, அவனால் உன் மேலே விரலை கூட வைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. சரடாவும் மாமுஷி இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்ல ஷிகமாரு அவங்கள நாதன் பாட்டுக்கு அனுப்புகிறாரு. டீம் 7 ஈஸ்டர்ன் பாட்டுக்கு அனுப்புகிறாரு. சேம் டைமில் மிட்சுகியை ஷிகமாரு கான்டாக்ட் பண்ணுறாரு. இந்த இன்டராகேஷன் முடிகிற மாதிரி தெரியலை. நான் இவனை அடித்து போட்டுட்டு அங்கே வரவான மிட்சுகி கேட்க, வேணாம், இப்போதைக்கு பொறுமையாயிருன்னு ஷிகமாரு சொல்கிறாரு. பொருட்டோ ஒரு பக்கம், கவாக்கி ஒரு பக்கம் மாமுஷியை கொல்றதுக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மாமுஷி ஐடாவை தேட சில பீப்புள்ஸோட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட மாமுஷி, யாரை வேணா கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை, பட் எந்த பில்டிங்ஸையும் டேமேஜ் பண்ணிடாதீங்க, ஜூரா என்ன கொன்னுருவான்னு சொல்கிறாரு. சடனாக அங்கே டெலிபோர்ட் ஆன பொருட்டோ மாமுஷியை அப்படியே ஒரே போடுறாரு. இதுக்கப்புறம் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் பொருட்டோ அவரோட காமாவை ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. மாமுஷிக்கு டேக் ஓவர் இங்கே நடக்கலை. மாமுஷியோட பவர் பிளாஸ்ட்டை அப்சர்வ் பண்ணதா பொருட்டோ காமாவை ஆக்டிவேட் பண்ணி இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மாமுஷி பெரிய த்ரெட்டு. அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் பொருட்டோ காமாவை ஆக்டிவேட் பண்ணியிருக்காருன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த சாப்டரில் டீட்டெயில்டாக என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லலை. ஃபுல் சாப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் டீட்டெயில்டாக என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஜுஜுட்சு கைசன் மொடுலோவை கவர் பண்ண சொல்லியிருக்கீங்க. நம்ம சேனலில் இதுக்கான ஆடியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கவர் பண்ணலாம். எத்தனை பேருக்கு வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன் பீஸ் கண்டென்ட்டும் ஏகப்பட்டது இருக்குது. அதையும் போடுற ஐடியாவில் தான் இருக்கேன். பட் சப்போர்ட் வருமானு தெரியலை. அதனால் உங்களுக்கு எந்தெந்த சீரீஸ் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. மாதர் ரிட்டர்ன்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கீங்க. அதில் இன்னும் 4 எபிசோட் தான் இருக்குது. அதையும் போட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த சீரீஸில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு தான் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். ஆனால் அவங்களும் இப்போ வரைக்கும் புது எபிசோடை விடலை. அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு எபிசோட் கண்டிப்பாக வரும். முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு எபிசோடாக 4 வாரத்தில் இந்த சீரீஸை முடிக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அது எல்லாத்துக்கும் வேறு வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன்.